அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 2023ல நடந்த BEO எக்ஸாம், பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் எக்ஸாமோட இங்கிலீஷ் கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். ஸோ 2023 அதுல நடந்த எக்ஸாம், ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் 49வது கொஸ்டின்ல இருந்து 66வது கொஸ்டின் வரைக்கும், தட் இஸ் 18 கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இதை பாக்குறது மூலயமா நிறைய பேர் புதுசா பிஇஓக்கு படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க, என்ன ஸ்டாண்டர்ட்ல எடுப்பாங்க, ஸோ இது வந்துட்டு தெரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஐடென்டிஃபை த கிரிட்டிக் who is associated with the given quote about David Copperfield, an enchanting wine which he had never quite found before and which he was never to find again. So David Copperfield அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு நாவல். ஓகேங்களா? டேவிட் காப்பர்ஃபீல்டுங்கிறது ஒரு நாவல். இந்த நாவலை எழுதினது சார்ல்ஸ் டிக்கன்ஸ். ஓகேங்களா? சார்ல்ஸ் டிக்கன்ஸ் அப்படிங்கிறவரு இந்த நாவலை எழுதியிருப்பாரு. ஸோ இந்த நாவல் பத்தி இந்த ஒரு குவாட் சொன்ன கிரிட்டிக் யாரு அப்படின்னு சொல்லியிருந்தா கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ டேவிட் காப்பர்ஃபீல்டுங்கிறது ஆள் கிடையாது, அது வந்து ஒரு நாவல். அந்த நாவலை பத்தி ஒரு கிரிட்டிக் வந்து இந்த ஒரு கொட்டேஷன் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ கிரிட்டிக்னா என்ன? அப்பெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிரிட்டிக்ஸ் நிறைய இருப்பாங்க. அதாவது இப்போ விமர்சகர்கள் ஒரு படத்தை பார்த்து ரிவ்யூ பண்றோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விமர்சனங்கள் சொல்ற, கிரிட்டிசிசம் சொல்றவங்க, ஒரு லிட்டரரி ஒர்க் கிரிட்டிசிசம் சொல்றவங்கள கிரிட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது யாரு, இதை பத்தி யார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்க. சார்ல்ஸ் டிக்கன்ஸ்ங்கிறவர் தான் இந்த டேவிட் காப்பர்ஃபீல்டை எழுதினவர். அப்ப இவரு கிடையாது. ஓகேங்களா? அடுத்து மரியா பீட்னியல் பாத்தீங்கன்னா இவங்க வந்து கிரிட்டிக் கிடையாது, பட் டிக்கன்ஸ்க்கு வந்து ரொம்ப க்ளோஸா இருந்த ஒருத்தங்க. ஓகேங்களா? அண்ட் மிஸ்டர் டாம்பே வில்சன்ங்கிறது வந்து கிரிட்டிக்ன்றதுல அப்படி ஒரு பர்சனே கிடையாது. டாம்பே அப்படிங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா டிக்கன்ஸோட ஒரு கேரக்டர், ஒரு அவரோட ஒர்க்ல வர ஒரு கேரக்டர் தான் டாம்பே. ஓகேங்களா? சோ இது மூணுமே கிடையாது. நமக்கு ஆன்சர் வந்து எட்மண்ட் வில்சன். ஓகேங்களா? எட்மண்ட் வில்சன். இவர் வந்து பாத்தீங்கன்னா 20th செஞ்சுரியை சேர்ந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு அமெரிக்கன் லிட்டரரி கிரிட்டிக். யாரு? எட்மண்ட் வில்சன். இவர் வந்து இந்த டேவிட் காப்பர்ஃபீல்ட பத்தி என்ன சொல்லியிருக்காரு? அண்ட் என்சாண்டிங் வைன் என்ன? என்சாண்டிங்னா வெரி சார்மிங், டிலைட்ஃபுல். ஓகேங்களா? சார்மிங். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, டிக்கன்ஸ் discovered a special and magical way of writing. அவ்வளோ அற்புதமான ஒரு ரைட்டிங், ஒரு பியூட்டிஃபுல்லான ரைட்டிங்கை வந்துட்டு டேவிட் காப்பர்ஃபீல்ட்ல வந்துட்டு டிக்கன்ஸ் வந்து எழுதியிருக்காரு. அப்படிப்பட்ட ரைட்டிங்கை which he had never quite found before, இதுக்கு முன்னாடியும் அவர் பண்ணதுல which he has never to find again, இதுக்கு அப்புறமும் அவர்னால பண்ண முடியாது. யாரு? டிக்கன்ஸ். ஓகேங்களா? he had never used earlier, இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மேஜிக்கல் வே ஆஃப் ரைட்டிங் அவர் கையில எடுத்தது கிடையாது. இதுக்கு அப்புறமும் மத்தவங்க கிடையாது, அவரே நினைச்சாலும் இவ்வளோ அற்புதமான ஒரு ஒர்க்கை வந்து அவர்னால, இவ்வளோ அற்புதமான ஒரு வே ஆஃப் ரைட்டிங்கை வந்து அவர்னாலே பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு இவர் ரொம்ப புகழ்ந்து வந்துட்டு டேவிட் காப்பர்ஃபீல்ட அந்த ஒர்க்கை பத்தி, சார்ல்ஸ் டிக்கன்ஸ் டேவிட் காப்பர்ஃபீல்ட பத்தி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ ஏன் இவர் வந்து அவ்வளோ க்ளோஸ் அப்படின்னா இவரே சொல்றாரு. ஆக்சுவலி டேவிட் காப்பர்ஃபீல்ட் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஒரு நாவல். இது வந்துட்டு காப்பர்ஃபீல்ட் அப்படிங்கிறவரை பத்தின ஒரு பயோகிராஃபி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அவரோட ஸ்ட்ரகிள்ஸ், அவரோட ஃப்ரெண்ட்ஷிப், அவரோட லவ், அவரோட ஒர்க், and finally how he becomes a writer அப்படிங்கறது பத்தி தான் அந்த நாவல் வந்து இருக்கும். இவரு வில்சன் வந்து என்ன ஃபீல் பண்றாரு அந்த நாவலை படிக்கிறப்ப, அவரோட பர்சனல் டச், அவரு லைஃப்ல நிறைய வந்துட்டு அந்த நாவல்ல இருக்கிறது, அவருக்கு நடந்திருக்கிறதா வந்துட்டு ரொம்ப பர்சனலா ஃபீல் பண்றாரு. அதனால இந்த அளவுக்கு வந்துட்டு அதை வந்து ரொம்ப புகழ்ந்து வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் எட்மண்ட் வில்சன். ஓகேங்களா? இவர் வந்து ஒரு 20th செஞ்சுரியை சேர்ந்த ஒரு அமெரிக்கன் லிட்டரரி கிரிட்டிக். ஓகே, ஸோ விமர்சகர். செஞ்சுரிலாம் நீங்க லிட்ரேச்சர்ல வரப்போ செஞ்சுரி நிறைய படிப்பீங்க. ஓகே, 20th செஞ்சுரி அப்படிங்கிறது
இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The oldest representation of the natural environment according to green studies occurs in the account of. Okay. So இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, oldest representation of the natural environment according to green studies. Green studies na இந்த term ஞாபகம் வச்சுக்கோங்க, eco-criticism. ஓகேங்களா? Eco-criticism. Green studies is the study of nature in literature. லிட்ரேச்சர்ல நேச்சர் எவ்வளவு பங்கு வகிக்குது. ஓகேங்களா? ஹியூமன் ரிலேஷன்ஷிப் வித் த என்விரான்மெண்ட். நம்மளோட ஒரு ஹியூமன் சொசைட்டி வந்துட்டு நேச்சர் கூட, என்விரான்மெண்ட் கூட, சுத்தி இருக்க அட்மாஸ்பியர் கூட எந்த அளவுக்கு இணக்கமா ஹார்மனியா இருக்காங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் படிக்கிறது தான் இந்த கிரீன் ஸ்டடீஸ். சோ இந்த கிரீன் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் oldest representation of natural environment எதுன்னு கேக்குறாங்க. இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸ்ல. ஓகேங்களா? சோ இது பாருங்க, pastoral of Theocritus and ஆப்ஷன்ல இருக்கு. சோ Theocritus வந்து pastoral poetry எழுதுனது 3rd century. ஓகேங்களா? 3rd century BCE ல. of course இது old தான், but not the oldest. ஓகே, இந்த ஒரு டேர்ம் தெரிஞ்சுக்கோங்க, பாஸ்டோரல். நிறைய இடத்துல நீங்க இந்த பாஸ்டோரல்ங்கிற வார்த்தையை படிப்பீங்க. பாஸ்டோரல் அப்படிங்கறனாலே பாஸ்டோரல் போயட்ரி எல்லாம் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் படிக்கிறப்போ பாஸ்டோரல்ன்றது எதை பத்தி அப்படின்னா, இட் டிஸ்கிரைப்ஸ் அபவுட் ஷெஃபர்ட்ஸ், கண்ட்ரி சைட்ஸ், ரூரல் லைஃப். ஓகே, அந்த கிராமம் சார்ந்த இந்த ஆடு மேய்க்கிறவங்க, மலை, காடு, ஓகேங்களா, கிராமம், இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு டிஸ்கிரைப் பண்றது இந்த பாஸ்டோரல் போயட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இது 3rd century BCE எழுதப்பட்டது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஜேம்ஸ் தாம்சனோட சீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 18th century தான். ஓகேங்களா? 3rd century இல்லைங்கிறப்ப 18th century இருக்க வாய்ப்பில்லை. 18th century மேபி 1726 to 1730 எழுதப்பட்ட ஒர்க்கா இருக்கலாம். இது வந்து ஏன்ஷியன்ட்லாம் கிடையாது. ஓகேங்களா? இது என்னன்னா 4 seasons பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு ஒர்க்கா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, வால்டன் வந்துட்டு பாத்தீங்கன்னா 1854 எழுதப்பட்டது. ஓகேங்களா? மேஜர் அமெரிக்கன் நேச்சர் டெக்ஸ்ட்னு சொல்லலாம், பட் வெரி மாடர்ன். இது வந்து ஏன்ஷியன்ட்லாம் கிடையாது, ஓல்டஸ்ட் எல்லாம் கிடையாது. சோ இங்க இருக்கலையே ஓல்டஸ்ட் எது? கார்டன் ஆஃப் ஈடன். ஓகேங்களா? கார்டன் ஆஃப் ஈடனை பத்தி பைபிள்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அதுதான் வந்துட்டு ஓல்டஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ பைபிள் புக் வந்து புக் ஆஃப் ஜெனிசிஸ் வந்துட்டு எதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுது? கார்டன் ஆஃப் ஈடன் பத்தி. கார்டன் ஆஃப் ஈடன் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கார்டன் ஆஃப் ஈடன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுது. And this is considered one of the earliest written description of nature. ஓகேங்களா? வேர்ல்ட் லிட்ரேச்சர்லயே ஒரு இந்த நேச்சரை பத்தி டெபிக்ட் பண்றது ரொம்ப ஏர்லியஸ்டான ஒரு ஒர்க்னு சொல்லி இதை தான் சொல்லலாம். ஓகேங்களா? இது கரெக்டா வந்துட்டு ட்ரீஸ், ரிவர்ஸ், பிளான்ஸ், அனிமல்ஸ், என்விரான்மெண்ட், ஹார்மனி ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் நேச்சர் எல்லாத்த பத்தியும் இது டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து ஏன்ஷியன்ட், much older than Greek pastoral poetry ன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஓல்டஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நேச்சுரல் என்விரான்மெண்ட். எது? பைபிள், கார்டன் ஆஃப் ஈடன் இன் பைபிள். ஓகேங்களா? எஸ், நியர்லி பைபிள், கார்டன் ஆஃப் ஈடன் ஸ்டோரி இன் பைபிள் இஸ் 1000 of years old. ஸோ அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The first language is maintained as the reference system in the acquisition of the second language. Okay, so in dash method of English language teaching, direct method, grammar, translation method, situational method, structural method, இது நாலுமே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் ஓட மெத்தட்ஸ் தான். ஓகேங்களா? இங்கிலீஷ ஒரு மொழியா நம்ம கற்பிக்கும் போது இந்த மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. இதுல எந்த மெத்தட் வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜா ரெஃபரன்ஸா யூஸ் பண்றாங்க? செகண்ட் லாங்குவேஜ், அதாவது ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ்ங்கிறது அவங்களோட மதர் டங். இப்போ நம்மள எடுத்துட்டீங்கன்னா நம்மளோட மதர் டங் தமிழ், நம்ம இங்கிலீஷ் செகண்ட் லாங்குவேஜா கத்துக்கிறோம். அப்படி கத்துக்கிறப்போ என்னென்ன மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க? இங்க என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ ரெஃபரன்ஸா வச்சு செகண்ட் லாங்குவேஜ சொல்லி கொடுக்கறது எந்த மெத்தட் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? அதாவது பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு கேட் அப்படின்னு டைரக்டா சொல்றது கிடையாது. ஓகேங்களா? கேட்னா பூனை,
டாக்னா நாய், ஹார்ஸ்னா ஒரு குதிரை. ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் லாங்குவேஜை ரெஃபரன்ஸ் சிஸ்டமா வச்சுட்டு செகண்ட் லாங்குவேஜை சொல்லி தருது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின், இந்த மெத்தட் எந்த மெத்தட்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கிறது டைரக்ட் மெத்தட். டைரக்ட் மெத்தட் வந்துட்டு கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் லாங்குவேஜை பேன் பண்றாங்க. ஓகேங்களா? கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ்க்கான யூசேஜே கிடையாது. டைரக்டா ஒரு லாங்குவேஜை சொல்லிக் கொடுக்கறது. ஓகேங்களா? ஒன்லி டார்கெட் லாங்குவேஜ் இஸ் யூஸ்ட் இன், அதாவது இங்கிலீஷ் மட்டும்தான் வந்துட்டு டைரக்ட் லாங்குவேஜா சொல்லி தருவாங்க. ஸோ அது டைரக்ட் மெத்தட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க சிச்சுவேஷனல் மெத்தட். ஆப்ஷன் சிக்கு வாங்க. சிச்சுவேஷனல் மெத்தட் அப்படிங்கிறது டீச்சர்ஸ் லாங்குவேஜ் த்ரூ ரியல் லைஃப் சிச்சுவேஷன், நாட் த்ரூ ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ். இப்போ ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் L1 எடுத்துக்கலாம், செகண்ட் லாங்குவேஜ் L2 எடுத்துக்கலாம். L2ங்கிறது இங்கிலீஷ், ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது மதர் டங். ஓகேங்களா? ஸோ இந்த இட் யூசஸ் ஆப்ஜெக்ட்ஸ், ஆக்ஷன்ஸ், பிக்சர்ஸ், மினிமல் L1. ஓகேங்களா? ஸோ இங்க வந்துட்டு சிச்சுவேஷனல் மெத்தடுங்கிறது வந்துட்டு எதை ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா ரியல் லைஃப் சிச்சுவேஷன் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. எதை கத்துக்கிற? L2 கத்துக்க. ஓகேங்களா? ஸ்ட்ரக்சரல் மெத்தட் வந்து எதுல ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா, அதாவது ஆப்ஷன் டி வந்துட்டு சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ்லயும் ட்ரில்ஸ்லயும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இங்க L1 வந்து அலோவ் பண்றாங்க, ஆனா ரொம்ப மினிமலா அலோவ் பண்றாங்க. ஓகேங்களா? பட் இந்த கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் இருக்கு இல்லையா, GTM அப்படின்னு சொல்லுவோம். GTM இது வந்து என்னன்னா டிரான்ஸ்லேஷன் பிளஸ் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் யூஸ்ட் அஸ் ரெஃபரன்ஸ். இங்க தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜை ரெஃபரன்ஸா யூஸ் பண்றோம். ஓகேங்களா? எஸ். ஓகே. So, the first language is the main medium for explaining grammar rules. So, grammar rules explain பண்றதுக்கு first language தான். L1 தான் வந்துட்டு main medium-ஆ இருக்குது. ஓகேங்களா? Teacher translate sentences from L1 to L2 and from L2 to L1. ஓகேங்களா? டீச்சர் என்ன பண்றாங்க இந்த கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட்ல, லைக் சென்டென்ஸை வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ்ல இருந்து செகண்ட் லாங்குவேஜ்க்கும், செகண்ட் லாங்குவேஜ்ல இருந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ்க்கும் மாத்தி, இப்போ நான் பண்றது தான். ஓகேங்களா? நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன், தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன், தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன், இங்கிலீஷ்ல படிக்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். ஓகேங்களா? எஸ். ஸோ ஆப்ஷன் பி தான் இங்க ஆன்சர். டிரான்ஸ்லேஷன், கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். ஓகே, இங்க தான் வந்துட்டு L1 acts as a reference system. Okay, yes. So next question பாருங்க. The dash critics argue that the function of the reader is to enter into the consciousness of the author and reproduce that consciousness in critical writing. இது யார் சொல்றா அப்படின்னா, so answer வந்துட்டு ஆப்ஷன் பி ஜெனீவா ஸ்கூல். ஓகேங்களா? ஜெனீவா ஸ்கூல். ஜெனீவா ஸ்கூல்ன்றது என்ன அப்படின்னா, இங்க எது ஜெனீவா ஸ்கூல்னா யார் அப்படின்னா, இட்ஸ் a group of literary critics. ஓகேங்களா? லிட்டரரி கிரிட்டிக்ஸ் அவங்க யாருன்னா ஃப்ரம் த யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெனீவா. யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெனீவால இருந்த லிட்டரரி கிரிட்டிக்ஸ் தான் வந்துட்டு ஜெனீவா ஸ்கூல் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அது வந்து சுவிட்சர்லாண்ட்ல இருக்கு. இவங்கள வந்து ஃபினாமினாலஜிக்கல் கிரிட்டிக்ஸ்னு சொல்றோம். வெரி இம்பார்ட்டன்ட். ஃபினாமினாலஜிக்கல் கிரிட்டிக்ஸ்னு சொல்றாங்க. ஃபினாமினாலஜி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சாலே இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து. ஃபினாமினாலஜி அப்படின்னா என்னன்னா, ஸ்டடி இன்னர் கான்சியஸ்னஸ், இன்னர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? அதுதான் ஃபினாமினாலஜி. ஸோ இந்த கிரிட்டிக்ஸை ஃபினாமினாலஜிக்கல் கிரிட்டிக்ஸ்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த ஜெனீவா கிரிட்டிக்ஸ் எதை பிலீவ் பண்றாங்க அப்படின்னா, the goal of criticism is to enter the author's consciousness. Critic must recreate the inner world, feelings, mental state of the writer அப்படிங்கறத இவங்க பிலீவ் பண்றாங்க. அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ஆத்தரோட இன்னர் லைஃப் எக்ஸ்பிரஸ் பண்றது. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணும் கிரிட்டிக் வந்துட்டு, ஒரு ஆத்தர் வந்துட்டு அவங்களோட இன்னர் லைஃப் தான் வந்துட்டு அந்த ஒர்க்ல எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அப்ப கிரிட்டிக் என்ன பண்ணும், அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஓகேங்களா? அவங்களோட இன்னர் லைஃபை ரீஎக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ கிரிட்டிசிசம் இஸ் a way to reproduce the author's consciousness. இந்த தீமை உள்ளடக்கியது நம்புறவங்க தான் இந்த ஜெனீவா ஸ்கூல். ஓகேங்களா? ஸோ ஃபினாமினாலஜிக்கல் கிரிட்டிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. ஓகே, எஸ். ஸோ மற்ற பிளாகியல் லிங்குவிஸ்டிக் சர்க்கிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் லிங்குவிஸ்டிக்ஸை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறவங்க. அவங்களுக்கும் இதுக்கும் ஆத்தர்ஸ் கான்சியஸ்னஸ்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது.
ஓகேங்களா. டெல்கியூல் குரூப்பும் பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு அகைன் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம், மார்க்சிசம் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்றவங்க. அகைன் இவங்களுக்கும் ஆத்தர் சைக்காலஜி அந்த இன்னர் கான்சியஸ்னஸ்க்கெல்லாம் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஓகேங்களா. அகைன் ஏல் ஸ்கூலும் பாத்தீங்கன்னா அதே தான். இவங்க எதுல ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா லாங்குவேஜ் இன்ஸ்டெபிலிட்டியில ஃபோக்கஸ் பண்றாங்களோ ஒழிய ஆத்தர் கான்சியஸ்னஸ்க்குலாம் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. ஸோ இங்க ஆன்சர் வந்துட்டு Geneva School. Okay, Geneva School critics argue that the function of the reader is to enter into the consciousness of the author. அதாவது கிரிட்டிக்கோட வேலை என்னன்னா அந்த ஆத்தர் என்ன கான்சியஸ்னஸ்ல ஒரு ஒர்க் படைச்சிருப்பாரு, அவரோட இன்னர் கான்சியஸ்னஸ் அதை என்ன பண்ணுறோம், ரீப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் வந்துட்டு ஒரு கிரிட்டிக்கோட கரெக்டான வேலை. ஓகேங்களா. அதை தான் இவங்க வந்துட்டு நம்புறாங்க. ஓகேங்களா. எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 53. Alternative journalism is practiced by dash. Alternative journalism. So alternate journalism practice பண்றது இதுல யாரு? Press regulation, press council, press commission, interpress service. இதுல யாருன்னு கேட்டிருக்காங்க. First alternate journalism என்ன? ஜேர்னலிசம்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. லைக் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அந்த மாதிரி வகைகள்ல ஆல்டர்னேட்டிவ் ஜேர்னலிசமும் ஒன்று. ஓகேங்களா. ஆல்டர்னேட்டிவ் ஜேர்னலிசம் அப்படிங்கிறது இந்த ஜேர்னலிசம் எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எதை ஃபோக்கஸ் பண்ணலையோ, அதாவது நம்ம பொதுவா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்ற இந்த நியூஸ் ப்ராட்காஸ்ட் இவங்கெல்லாம் ஒரு விஷயத்த பாப்புலர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 விஷயத்த பத்தி பேசுறாங்க. ஸோ நிறைய விஷயத்த என்ன பண்ணிடுறாங்க, இக்னோர் பண்ணிடுறாங்க. அப்படி இக்னோர் பண்ற, அப்படி கைவிடப்பட்ட, அப்படி பெருசா கண்டுக்காத விஷயத்த பத்தி பேசுறது தான் இந்த ஆல்டர்னேட்டிவ் ஜேர்னலிசத்தோட வேலை. இவங்க வந்துட்டு பெருசா எதுல ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா சோஷியல் ஜஸ்டிஸ், ஹியூமன் ரைட்ஸ், லைக் ஒரு மைனாரிட்டி இஷ்யூஸ், என்விரான்மெண்ட், இந்த மாதிரி மைனாரிட்டி இஷ்யூஸை வந்துட்டு இவங்க வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் ஜேர்னலிசம்ல ஃபோக்கஸ் பண்றாங்க. ஓகேங்களா. அண்ட் மெயினா இவங்க வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் கண்ட்ரோல் ஆக மாட்டாங்க. கார்பரேட்டுக்கோ கவர்மெண்ட்டுக்கோ யாருக்கும் இவங்க வந்துட்டு கண்ட்ரோல் ஆகிறதுல. அதனால இந்த ஆல்டர்னேட்டிவ் ஜேர்னலிசம்க்கு மற்ற பெயர்களும் இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட். இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசம், நான் கார்பரேட் மீடியா, கவுண்டர் மீடியா, ஆல்டர்னேட்டிவ் மீடியா. இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசம்னா என்னன்னு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசம் இஸ் நத்திங் பட் ஆல்டர்னேட்டிவ் ஜேர்னலிசம். ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னா இவங்க யாருக்கும் கண்ட்ரோல் ஆக மாட்டாங்க, இண்டிபெண்டா செயல்படுறவங்க. ஓகேங்களா. இவங்க எதை ஃபோக்கஸ் பண்றாங்க, இந்த ஜேர்னலிசம் எதை ஃபோக்கஸ் பண்ணது அப்படின்னா யாரும் ஃபோக்கஸ் பண்ணாத விஷயத்த, இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஃபோக்கஸ் பண்ணாத விஷயத்த, மெயினா வந்து சோஷியல் ஜஸ்டிஸ், ஹியூமனோட ரைட்ஸ் எங்கெல்லாம் ஒரு பறிக்கப்படுதோ அங்க, என்விரான்மெண்ட்ல அட்மாஸ்பியர்ல எங்கெல்லாம் ஒரு சீர்குலைவு ஏற்படுதோ அங்க, மைனாரிட்டி இஷ்யூஸ்ல வந்துட்டு இவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. ஓகேங்களா. ஸோ இப்படி ஆல்டர்னேட்டிவ் ஜேர்னலிசமா பிராக்டிஸ் பண்றது யாரு இந்த ஆப்ஷன்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஸ்டின். ஓகேங்களா. ஐபிஎஸ் இஸ் நத்திங் பட் இன்டர்பிரஸ் சர்வீஸ். ஓகேங்களா. எஸ். ஸோ இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இண்டிபெண்டன்ட் நியூஸ் ஏஜென்சி யாரு, இன்டர்பிரஸ் சர்வீஸ். இது வந்துட்டு 1964ல உருவாக்கப்பட்டது. ஓகே. ஸோ அகைன் நான் முன்ன சொன்ன மாதிரி இவங்க வந்து எதை ரிப்போர்ட் பண்றதுல ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா எதை வந்துட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இக்னோர் பண்ணுதோ, பாவர்ட்டி, ஹங்கர், ஹியூமன் ரைட்ஸ், ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, கிளைமேட் சேஞ்ச். ஓகேங்களா. இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. இவங்க நான் கார்பரேட், நான் கவர்மெண்ட் கண்ட்ரோல். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு it makes a perfect example of alternative journalism. ஓகேங்களா. ஸோ அண்ட் ப்ரெஸ் ரெகுலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது இது வந்துட்டு ஜேர்னலிசம் கிடையாது. தீஸ் ஆர் ரூல்ஸ் மேட் பை கவர்மெண்ட். தே டு நாட் ப்ராக்டிஸ் ஜேர்னலிசம் அட் ஆல். அண்ட் ப்ரெஸ் கவுன்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ரெகுலேட்டரி பாடி தட் மெயின்டைன்ஸ் ப்ரெஸ் எத்திக்ஸ். ஓகேங்களா. ப்ரெஸ் கவுன்சில் அப்படிங்கிறது ப்ரெஸ் எத்திக்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ற ஒரு பாடி, ஒரு ரெகுலேட்டரி பாடி தான். ஓகேங்களா. இட் டஸ் நாட் பப்ளிஷ் எனி நியூஸ் ஆர் டூ எனி ஆல்டர்னேட்டிவ் ஜேர்னலிசம் அட் ஆல். அண்ட் ப்ரெஸ் கமிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் இன்வெஸ்டிகேட்டிங் ஆர் அட்வைசரி பாடி ஆன் மீடியா மேட்டர்ஸ். அண்ட் அகைன் இதுவும் ஒரு நியூஸ் ஆர்கனைசேஷன்லாம் கிடையாது. இங்க இன்டர்பிரஸ் சர்வீஸ் மட்டும் தான் வந்து ஒரு ஒரு வாட் டு சே ஒரு நியூஸ் ஏஜென்சி. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் இண்டிபெண்டன்ட் நியூஸ் ஏஜென்சி
and it is founded in 1964. ஓகேங்களா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்டர்னேட்டிவ் ஜேர்னலிசம்னாலே உங்களுக்கு ரெண்டு விஷயம் மைண்டுக்கு வரணும். ஒன்று இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசம், இன்னொன்று இன்டர்பிரஸ் சர்வீஸ். இதுதான் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். எக்ஸாம்ல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The dash manipulated the fabula to create the Suzette. இப்ப பாருங்க, ஃபேபுலா அப்படின்னா என்ன? ஃபேபுலா அப்படின்னா ஸ்டோரி. ஓகேங்களா? ஃபேபுலா அப்படின்னா ரா ஸ்டோரி. ஸ்வீசெட் அப்படின்னா பிளாட். ஓகேங்களா? இப்ப ஃபேபுலானா என்ன? ஃபேபுலா அப்படிங்கிறது வந்து ஒரு நேச்சுரல் குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல ஒரு ஸ்டோரி இருக்கிறது. ஓகேங்களா? ஒரு பையன் பிறகுறான், அவன் வளர்றான், அவன் கிங் ஆகுறான், அவன் சாகுறான். ஸோ இந்த மாதிரி ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர் வந்து நேச்சுரலா ஆர்டரா இருக்கிறது வந்துட்டு ஃபேபுலா. ஸ்வீசெட் அப்படின்னா என்னன்னா the plot as presented in the text. டெக்ஸ்ட்ல எப்படி இருக்கு? ஓகேங்களா? ஆத்தர் அந்த ஈவெண்ட்டை எப்படி அரேஞ்ச் பண்றாரு? இப்ப படத்துல எல்லாம் பார்த்தோம்னா திடீர்னு ஒரு டெத்ல இருந்து ஆரம்பிக்கும், ஒரு பொண்ணு இறந்துருவா, அப்படி படம் ஸ்டார்ட் ஆகும். இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ஸோ அந்த பொண்ணு எங்க போனா? ஸோ ஃபிளாஷ்பேக் போகும். ஓகேங்களா? அந்த பொண்ணு எங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மூவி எடுத்துக்கலாம், சந்திரமுகி மூவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ சாரி ஃபார் த எக்ஸாம்பிள், உங்களுக்கு புரியணுக்காக சொல்றேன். ஸோ ரஜினி வராரு, ஜோதிகாக்கு வந்து பேய் பிடிச்சிருச்சு. ஸோ அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி போறப்போ அவங்களோட சைல்ட்ஹுட் டேஸ் பத்தி, அவங்க எப்படி வந்துட்டு வளர்க்கப்பட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு அவருக்கு தெரிய வருது. ஸோ ஆனா அதோட குரோனாலஜிக்கல் ஆர்டர் என்ன? அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பாக்கு அவங்க அம்மாக்கு எல்லாம் நடந்தது, அதனால அவங்களுக்கு ஒரு அவங்க சஃபர் ஆயிருப்பாங்க, அவங்க வளர்க்கப்பட்ட விதம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு மேரேஜ் ஆகுது, அதுக்கப்புறம் அவங்க அந்த வீட்டுக்கு போய் செட்டில் ஆகுறாங்க, அப்புறம் வந்துட்டு அந்த பேய் பிடிக்குது. இதுதான் வந்து ஃபேபுலா அந்த குரோனாலஜிக்கலோட. ஆனா சீசன்ங்கிறது அந்த மூவியை எப்படி எடுத்திருக்காங்க? ஸோ அந்த டைரக்டர் அந்த மூவியை எப்படி வந்து பிரசன்ட் பண்ணிருக்காரு? ஃபர்ஸ்ட் எதை காமிக்கிறாரு? பேய் பிடிக்குது, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு என்ன ஆகுது, உள்ள போறோம், ஃபிளாஷ்பேக்ஸ் வருது, ஓகேங்களா, ட்விஸ்ட் வருது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஸ்வீசெட். அந்த பிளாட்டை எப்படி வந்துட்டு ரைட்டர் பிரசன்ட் பண்றாங்கிறது ஸ்வீசெட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபேபுலால இருந்த ஒரு வே ஆஃப் ரைட்டிங்கை ஸ்வீசெட்டுக்கு கிரியேட் மேனிபுலேட் பண்ணது யாரு? ஃபார்மலிஸ்ட். இந்த ஃபார்மலிஸ்ட் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஐடியாவை வந்துட்டு கொண்டு வந்துருங்க, இந்த கான்செப்டை வந்து கொண்டு வந்துருங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து ரஷ்யன்ஸ் ஃபார்மலிஸ்ட் அப்படிங்கிறது ரஷ்யன் ஃபார்மலிஸ்ட் தான். ஓகேங்களா? ஓகே, எஸ். ஸோ அகைன் ஃபேபுலாங்கிறது நேச்சுரல் குரோனாலஜிக்கல் ஸ்டோரி, ஸ்வீசெட் அப்படிங்கிறது ஆர்டிஸ்டிக் பிளாட் கிரியேட்டட் பை த ஆத்தர். ஓகேங்களா? எஸ். ஸோ த ஆத்தர், அதாவது ஃபார்மலிஸ்ட், manipulated the fabula to create Sweezet. Option B தான் வந்துட்டு ஆன்சர். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் பாருங்க, question number 55. So question number 55, dash is a process in which there is a direct translation of an element word into borrowing language. Okay. அதாவது ஒரு மொழி உருவாகிறப்போ அதுக்கு அந்த மொழிக்கு வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அது எப்படியெல்லாம் உருவாயிருக்கும்? நிறைய மெத்தட்ஸ்ல உருவாயிருக்கும். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா borrowing மெத்தட்னு ஒன்று சொல்லுவோம். அதாவது ஒரு மொழியில இருந்து அந்த வார்த்தை அப்படியே பிஸா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அப்படியே அந்த மொழியில இருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேஃபே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன். கேஃபே அப்படிங்கிறது ஒரு பிரெஞ்சு வேர்ட், அதை டைரக்டா இங்கிலீஷ் எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? பொக்கே அப்படிங்கிறது பிரெஞ்சு வேர்ட், டைரக்டா இங்கிலீஷ் எடுத்துக்கிச்சு. ரேடியஸ் அப்படின்னு படிச்சிருப்போம், ரேடியஸ் அப்படின்றது லாட்டின் வேர்ட், அதை டைரக்டா அப்படியே இங்கிலீஷ் எடுத்துக்கிச்சு. பங்களா அப்படிங்கிறது ஒரு ஹிந்தி வேர்ட், ஷாம்பூங்கிறது ஹிந்தி வேர்ட். ஓகேங்களா? பைஜமாஸ் அப்படிங்கிறது ஹிந்தி வேர்ட், இது அப்படியே என்ன பண்ணுச்சு, இங்கிலீஷ் எடுத்துக்கிச்சு. சுனாமி அப்படிங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் வேர்ட், அது அப்படியே என்ன ஆயிடுச்சு, இங்கிலீஷ் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த மாதிரி டைரக்டா பாரோ பண்றத பாரோவிங் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? பாரோவிங் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி இந்த பாரோவிங் மெத்தட் இல்லாம இந்த கால்க் பாருங்க, கால்க்ன்றது என்னன்னா டிரான்ஸ்லேட் பண்றது. ஒரு மொழியில இருக்க ஒரு வார்த்தையை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த வார்த்தையை அப்படியே இங்கிலீஷ்ல வச்சுக்கிறது, இதுதான் வந்துட்டு கால்க் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? இட்ஸ் a process of in which there is a direct translation of an element of a word into borrowing language. எந்த மொழிக்கு அந்த வார்த்தையை எடுக்கிறோமோ அந்த மொழியில அப்படியே டிரான்ஸ்லேட் பண்றோம், டிரான்ஸ்லேட் பண்ணி என்ன வருதோ அது அப்படியே
borrowing languageக்கு எடுத்துக்கிறது தான் வந்துட்டு இந்த calc method அப்படின்றோம். ஸோ blending compoundingலாம் நீங்க ஸ்கூல்லயே படிச்சிருப்பீங்க. ரெண்டு வார்த்தையை இப்ப பாருங்க. பிரேக்ஃபாஸ்ட் பிளஸ் லஞ்ச் அப்படின்னா பிரஞ்ச். அதை ரெண்டையும் பிளண்ட் பண்றப்போ உருவாக்குற வார்த்தை. ஓகேங்களா? ஸோ காம்பவுண்ட் அப்படின்னா வாஷிங் பவுடர், வாஷிங் மிஷின், வாக்கிங் ஸ்டிக், இதெல்லாம் காம்பவுண்டிங். காயினேஜ்னா புதுசா உருவாக்குறது காயினேஜ் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? ஸோ இங்க கேல்க் தான் வந்துட்டு ஆன்சர். நெக்ஸ்ட் B.F. Skinner's influential book Dash discusses the theory of learning applicable to language learning. So B.F. Skinner யாரு படிச்சிருப்பீங்க சைக்காலஜில? ஆப்பரண்ட் கண்டிஷனிங் தியரியை உருவாக்குனவர். சைக்காலஜில படிச்சிருப்போம். He is a founder of behaviorism. So behaviorism உருவாக்குனவர். ஓகேங்களா? He was a famous American psychologist. So பேர்லயே இருக்கு, அப்ப வெர்பல் சைக்காலஜி தான் அவருடைய புக். ஓகேங்களா? இது எதை டிஸ்கஸ் பண்ணது? தியரி ஆஃப் லேர்னிங் அப்ளிகபிள் டு லாங்குவேஜ் லேர்னிங். ஓகேங்களா? ஸோ பிஹேவியரிசம் பொறுத்த வரைக்கும் லேர்னிங் எப்படி ஹேப்பன் ஆகுது? ஸ்டிமுலஸ், ரெஸ்பான்ஸ், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். ஓகேங்களா? தூண்டல், துலங்கல், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். எனக்கு எக்ஸாக்டான தமிழ் வார்த்தை தெரியல. ஸ்டிமுலஸ், ரெஸ்பான்ஸ், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ங்கிறது அதுக்கு கிடைக்கிற ஒரு பாராட்டா இருக்கட்டும், தப்பா பண்றப்போ அதுக்கு கிடைக்கிற ஒரு தண்டனையா இருக்கட்டும், அதை தான் என்ன சொல்லுவோம்? ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இதை பத்தி கொடுக்கறது வந்துட்டு சொல்றது வந்துட்டு வேர்பல் பிஹேவியர் அப்படிங்கிற 1957 அவர் பப்ளிஷ் பண்ண புக், B.F. Skinner's புக் வேர்பல் பிஹேவியர். ஓகேங்களா? எஸ். ஸோ லாங்குவேஜ் டீச்சிங் வந்து ஸ்கின்னர் எழுதல. லாங்குவேஜ் டீச்சிங் வந்துட்டு ஆப்ஷன் பி வந்துட்டு ஸ்கின்னர் கிடையாது. லாங்குவேஜ் இங்கிலீஷ் as a foreign லாங்குவேஜும் ஸ்கின்னரோட பிஹேவியர்ஸுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அண்ட் அகைன் லாங்குவேஜ் 1933ங்கிற இந்த ஒர்க் வந்துட்டு ப்ளூம்ஃபீல்டு எழுதுறது, ஸ்கின்னர் கிடையாது. ப்ளூம்ஃபீல்டு இந்த ஒர்க் மட்டும் ப்ளூம்ஃபீல்டு எழுதுறது. ஓகேங்களா? இது வந்து ஸ்ட்ரக்சரல் லிங்குவிஸ்டிக்ஸ் பத்தினது. ஓகே, எஸ். இந்த கொஸ்டின் பாருங்க. The amalgamation of novels of manners and historical romance. The amalgamation of novel of manners and historical romance known as Waverly novels. இது யார் எழுதுனது? ஓகே, Waverly novels அப்படின்றது என்னன்னா, இட்ஸ் a famous series of novels. ஓகேங்களா? ஒரு series of novels வந்து Waverly novels அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சர் வால்டர் ஸ்காட் எழுதுனது. சர் வால்டர் ஸ்காட் எழுதுனது. இது ஏன் வேவர்லி நாவல்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா, அந்த சீரீஸ்ல வந்து முதல் நாவலோட பேர் வேவல்ரி. ஓகேங்களா? இந்த வேவல்ரி வந்து 1814ல பப்ளிஷ் ஆனது. ஓகேங்களா? இது என்ன, ஏன் வேவல்ரி நாவல்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு? வேவர்லி நாவல்ஸ்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் அமல்கமேஷன். அமல்கமேஷன்னா என்ன சொல்றது? ஜாயினிங். ஓகேங்களா? காம்பினேஷன், கம்பைன் பண்றது, ரெண்டு விஷயத்தை கம்பைன் பண்றது. அந்த ரெண்டு விஷயம் என்ன? நாவல் ஆஃப் மேனர்ஸ் ஒன்று, ஹிஸ்டாரிக்கல் ரொமான்ஸ் ஒன்று. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு வால்டர் ஸ்காட் என்ன பண்றாருன்னா, ரொம்ப யூனிக்கா இந்த ரெண்டு விஷயத்த லிட்டரரி எலிமெண்ட்ஸை கம்பைன் பண்றாரு. எந்த ரெண்டு விஷயம்? நாவல் ஆஃப் மேனர்ஸ். நாவல் ஆஃப் மேனர்ஸ் என்னன்னா, இட் ஃபோக்கஸஸ் ஆன் சோஷியல் கஸ்டம்ஸ், பிஹேவியர், எவ்ரிடே லைஃப் ஆஃப் பீப்புள். ஓகேங்களா? அதாவது ஷோஸ் ஹவு சொசைட்டி ஒர்க்ஸ், அதோட ரூல்ஸ் என்ன, கிளாஸ் டிஃபரன்சஸ், சோஷியல் டிசார்டர், இதெல்லாம் பத்தி சொல்றது நாவல் ஆஃப் மேனர்ஸ். ஹிஸ்டாரிக்கல் ரொமான்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ், மிக்ஸஸ் ரியல் ஹிஸ்டரி வித் ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ். தான் வந்துட்டு நம்ம ஹிஸ்டாரிக்கல் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அட்வென்ச்சரஸ் பிளாட். ஓகேங்களா? அதாவது இட் கிரியேட்ஸ் அ சென்ஸ் ஆஃப் பாஸ்ட் லைஃப் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் அட்மாஸ்பியர். ஆனா இந்த வால்டர் ஸ்காட் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ரெண்டு ஸ்டைலையுமே மிக்ஸ் பண்ணி புதுசா ஒன்று உருவாக்குறாரு. இவரோட நாவல்ஸ் எப்படி இருக்குன்னா, இட்ஸ் ஹாவ் ரிச் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டும் இருக்கும், டீடைல்டு சோஷியல் லைஃபையும் மேனர்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? இட் ஷோஸ் தட். ஸோ அதுதான் அமல்கமேஷன் ஆஃப் நாவல் ஆஃப் மேனர்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ்ன்றோம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சீரீஸ்ல ஒரு 4-5 நாவல்ஸ் வந்து அவர் பப்ளிஷ் பண்றாரு. லைக் அதுல முதல்ல வந்த நாவல் தான் வேவர்லி. ஓகேங்களா? இந்த வேவர்லி வந்து 1814ல பப்ளிஷ் ஆகுது. ராப் ராய் அப்படிங்கிறது வந்துட்டு 1817ல பப்ளிஷ் ஆகுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் மிட்லாத்தியன் அப்படின்றது 1818ல பப்ளிஷ் ஆகுது. அண்ட் இவான் ஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் 1819ல பப்ளிஷ் ஆகுது. One more work is there. The Bride of Lammer Moore அப்படிங்கிற ஒர்க் வந்து 1819ல பப்ளிஷ் ஆகும். ஸோ இந்த சீரியஸ் இது எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி அமல்கமேஷன் தான். நாவல் ஆஃப் மேனர்ஸையும் ஹிஸ்டாரிக்கல் ரொமான்ஸையும் மிக்ஸ் பண்ண ஒரு கான்செப்ட் தான்.
ஸோ இதுல வந்து நாவலோட பேரையே வந்துட்டு இந்த சீரீஸ் ஆஃப் நாவல்ஸ்க்கு வச்சுட்டாங்க, வேவர்லி நாவல். ஸோ இதை பப்ளிஷ் பண்ணது யாரு? வால்டர் ஸ்காட். ஓகேங்களா, வால்டர் ஸ்காட். ஓகே, எஸ். ஸோ இஸ் த ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் நாவல் அண்ட் ஹிஸ் வேவர்லி நாவல்ஸ் கம்பைன் அகைன் சோஷியல் நாவல்ஸ், மேனர்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரொமான்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பாருங்க 58. Eric Griffin and Carla Mazzio have studied the play dash in the perspective of British nationalism. So இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி, ஸ்பானிஷ் ட்ராஜடி. இதோட எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கண்டினியூ வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவே ஆஃப் அன் ஹவர் வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரியான இந்த கொஸ்டின்ல இருந்து அடுத்த வீடியோல அப்படியே கண்டினியூ ஆகும். ஓகேங்களா, இந்த 58th கொஸ்டின்ல இருந்து கண்டினியூ ஆகும். டோட்டலா உங்களுக்கு 18 கொஸ்டின். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டா 9 கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம அகாடமில ஆல்ஃபா கோச்சிங் சென்டர்ல பாத்தீங்கன்னா BEO-க்கான ஸ்பெஷல் டெஸ்ட் பேட்ச் வந்து கம்மிங் December 4th வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 30 டெஸ்ட் கொண்ட டெஸ்ட் பேட்ச். ஓகேங்களா, 30 டெஸ்ட் இருக்கும். ஸோ இதோட அமௌண்ட் வந்து 2500. இதை நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க 9952563892 இந்த நம்பருக்கு. நாங்களே திரும்ப கூப்பிட்டு உங்களுக்கு கோர்ஸ் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம். ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் அப்படிங்கிற ஆப்லயே வந்துட்டு உங்களுக்கு நாங்க கோர்ஸ் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம். அதுலயே டெஸ்டோட ஷெட்யூல் இருக்கும், வேர் டு ஸ்டடி உங்களுக்கு கொடுத்துருவோம். ஒவ்வொரு டெஸ்ட்டையும் நீங்க எங்க படிக்கணுங்கிற வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம் PDF-ஆ. பிளஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு அதுலயே இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணா போதுமானது. ஓகேங்களா, ஸோ ரொம்ப அழகான ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டடி பிளான் உங்களுக்காக நாங்க ரெடி பண்ணி டெஸ்ட் பேட்ச்ல கொடுத்துருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு அடுத்த பார்ட்ல 58 to 69க்கான கொஸ்டின் வீடியோஸ், 66 ஐ திங்க், எஸ் 66 கொஸ்டின் வரைக்கும் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின்ஸோட எக்ஸ்பிளனேஷன் அப்கமிங் வீடியோல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.